மாசமிகு முத்தரசன் மருதுவுக்காக, அதாவது தன்னோட தம்பிக்காக 100 ஏக்கர் நிலத்தை இனாம எழுதி கொடுத்தாருன்னு ஊர் மத்தியில பேர் வாங்கிக்கலான்னு பாக்குற, அப்படிதானே? என்ன அவனை நல்லா தூண்டி விட்டு இப்ப ஏன் எதுல சமாதானப்படுத்துற மாதிரி நடிக்கிறியா? ஆனா வசதியிலயும் அந்தஸ்துலயும் இனிமே நான் தானே அவங்க எல்லாருக்கும் பெரிய அண்ணன். சரிப்பா தம்பி, நீ பெரிய ஆளான எனக்கு சந்தோஷம்தான். தப்பா பேசிட்டு மன்னிச்சிரு. நீ போப்பா, நீ போ. மாமா, நீங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கிறது எங்க மனசுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு மாமா. மருது மாமா எப்படிப்பட்டவர்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இதுக்காக இடிஞ்சு போகாதீங்க. இடிஞ்செல்லாம் போகல. இந்த மருது பையனும் நம்ம கடையும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா போதும். அதுக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். சரி, கடைசியாக இப்படி ஒரு விஷயம் பண்ணாதான் அவங்க 2 பேரும் ஒன்றா சேருவாங்கன்னு பார்த்தா இந்த பையன் ஒத்தே வர மாட்டேங்கிறான். கடையானு தான் பாவமா இருக்கு. அண்ணா கவலைப்படாதீங்கண்ணா. கலையண்ணியோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா எதுவுமே வீண் போகாது. அவர் இன்னைக்கு இல்லைனாலும் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல மருதனை கண்டிப்பா மாறுவார்ண்ண. இத பத்தி நீங்க யோசிக்கிறத விட்டுருங்கண்ணா. அப்படிலாம் யோசிக்காம விட்டுற முடியாது. நீங்களாம் சந்தோஷமா இருக்கணும். அதை பார்த்து தான் எனக்கு சந்தோஷம். கிறுக்கனா இருக்கிறானே, தேவையில்லாம சுவேதா பேச்செல்லாம் கேட்டுட்டேன். எப்படியோ திருத்தி கடை கூட சேர்ந்து வாழ வைக்கலான்னு பார்த்தா வலிக்க வர மாட்டேங்கிறானே. அவனை பண்ணுறேன். இப்போ இவன் இந்த சொத்து வேணான்னு சொல்லிட்டான். அதை உங்கள் 3 பேர் பேர் எழுதி வச்சிட்றேன். கார்த்தி, ஜனனி, பூங்கோத்து. அண்ணா இப்ப எதுக்குண்ணே இந்த நேரத்துல சொத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? மருதண்ணன் தான் புரியாம அது இதுன்னு கலாட்டா பண்ணி பேசிட்டு இருக்காருன்னா எங்களுக்கு இதெல்லாம் வேணாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கேஸ் தீர்ப்பாயி உங்க பேர்ல வந்திருக்கு. நீங்க இதை வச்சுக்கோங்கண்ணா. இது நீங்க சம்பாதிச்சு வாங்கின சொத்துங்க. டே கார்த்தி, நம்ம சொத்துடா, நீ கொஞ்சம் சும்மா இரு. அண்ணா இந்த இடத்துல நீங்க தானே கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இந்த சொத்தை எங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க எங்கன்னா போவீங்க? நான் எங்கடா போறேன்? உங்க கூட தானே இருக்க போறேன். நீங்க தான்டா என் சொத்து. நான் ஆசையா மருது பேர் எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணேன். அவன் வழக்கம் போல தூக்கி எரிச்சு பேசிட்டான். எப்போ அதை நான் அவனுக்கு தரேன்னு நினைச்சேனோ அப்பவே அது எனக்கு வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ அவன் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை நானே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்தா. சரி பரவாயில்ல, ஒரு தம்பி வேணான்னு சொல்லிட்டான். இன்னொரு தம்பி நீ இருக்க, 2 தங்கச்சி இருக்காங்க, உங்க பேர் எழுதி வச்சாரா? மேம் ஏன்னா அப்படி பேசுறீங்க? அப்படி என்னென்ன நடந்துருச்சு? ஒன்றும் நடக்கலடா. இதெல்லாம் நடந்தனால தான் அவன் எழுதி வைக்கல. எதுவும் நடக்கலனாலும் அப்படிதான் நான் பண்ணுவேன். இந்த சொத்தை வச்சு நான் என்னடா பண்ண போறேன்? என்னைக்குமே நம்ம சம்பாதிக்கிறத நம்ம பசங்களுக்கு கொடுக்குறது தான்டா சந்தோஷம். நீங்களும் என் பசங்க மாதிரி தான்டா. நீ, ஜனனி, பூங்கோத எல்லாரும் நல்லா இருக்கணும்டா. இந்த பையனும் புரிஞ்சுப்பான்.
ஆ எனக்கு அவனை கோவம்லாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு கண்டிப்பாக நான் நல்லது பண்ணுவேன். அப்படியே அவனை விட்டுற மாட்டேன். இப்போ உங்களுக்கு எழுதி வச்சுட்டேன். அடுத்தது வேறு ஏதாச்சும் படித்து அவனுக்கு எழுதி வைப்பேன். கார்த்தி, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களுக்கு என்ன பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணுவேன். அது என் கடமை. உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். வக்கீல் சார், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம். இப்போ இந்த கேஸில் ஜெயிச்சோமே, இந்த 100 ஏக்கரா, அதை மருது பேரில் எழுதி வைக்கணும்னு சொன்னோம்ல, அதில் ஒரு சின்ன மாற்றம். ஒன்றும் இல்லை. அது அப்படியே தம்பி கார்த்தி, ஜனனி, பூங்கோதை, இவங்க 3 பேர் பேர்லையும் ஈக்குவலாக மாற்றி எழுதிடுவோம். நீங்கள் இந்த பேப்பர்ஸ் ரெடி பண்ணிவிடுங்க. என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுங்கள், பசங்க நான் கூப்பிட்டு வரேன். ஓகே சார். ஓகே சார், தாராளமாக பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு அதில் எனக்கு தான் இது. என் தம்பி தங்கச்சிங்க பேர்ல இருந்தால் என் பேரில் இருக்க மாதிரி தான். ரெடி பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக சார், ரெடி பண்ணிடுவோம். நன்றி சார். தேங்க்யூ சார், வச்சிடுறேன். ஐயோ, என்ன முத்துமாமா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு? நான் போய் எதுக்கும் பேசி பாக்குறேன். பேசாம இரு வெண்ணிலா. முத்தரசு மாமா இப்ப எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப நல்ல முடிவு. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஒருவேளை இந்த நிலத்தை என் வீட்டுக்காரர் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் வருத்தம் தான் பட்டிருப்பேன் வெண்ணிலா. என்ன கலை, என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? சின்ன மாமாக்கு சொத்து எழுதி வச்சா அவர் மனசு மாறி உன் கூட சந்தோஷமா வாழ்வாருன்னு நினைச்சுதானே இந்த முடிவையே எடுத்தது. நீ என்னடான்னா திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்க? வெண்ணிலா, நீ ஒரு குழந்தை மாதிரி. உன் மனசும் சரி, முத்தரசு மாமா மனசும் சரி, ரொம்ப ரொம்ப நல்ல மனசு. அதனாலதான் நீங்க நல்ல விதமா யோசிக்கிறீங்க. ஆனா என் வீட்டுக்காரர் அப்படியா? எப்ப பார்த்தாலும் அந்த ஸ்வேதா கூட சேர்ந்து தப்பான விஷயங்களை பண்ணி பண்ணி அவர் மனசும் இப்ப தப்பாவே மாறி போச்சு. என்னதான் முத்தரசு மாமா நல்லது நினைச்சு அந்த நிலத்தை எழுதி வச்சாலும் ஒண்ணு அதை தப்பான முடிவுக்கு பயன்படுத்துவாரு, இல்லனா அந்த சொத்தை வித்து நாசப்படுத்திடுவாரு. அப்படி எதுவுமே நடக்காம அந்த நிலத்தோட அருமை, உழைப்போட அருமை அதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த நிலம் போறது எனக்கு என்னமோ சந்தோஷம்தான் வெண்ணிலா. கலை, வர வர நீ ரொம்ப மனசு நொந்து பேசுற. இப்படியெல்லாம் இருக்காது கலை, எனக்கே பயமா இருக்கு. இல்ல வெண்ணிலா, என்ன பேசுறேன் எப்படி பேசுறேன்னு உணர்ந்து ரொம்ப தெளிவா தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் முத்தரசு மாமா இப்ப எடுத்திருக்கிற முடிவு 100% சரியான முடிவுதான். அத போக போக நீயே புரிஞ்சுப்ப. மருது வேற மாதிரி. அவரை மாதிரி என்ன பொண்டாட்டி தாசன் நினைச்சியா? பொண்டாட்டி காலில் விழுறமெல்லாம் ஆம்பளே இல்ல. நான்லாம் என்னைக்குமே மாற மாட்டேன். கலை, என்ன கலை, என்னாச்சு? தூங்காம இங்க வந்து உட்கார்ந்ததும் இல்லாம அழுதுட்டு வேற உட்கார்ந்துட்டு இருக்க. நான் இன்னைக்கு நேத்து அழறேன். எப்ப அவருக்கு வாக்கப்பட்டு வந்தனோ அப்ப இருந்தே எனக்கு சொந்தமானது அழுக மட்டும் தானே. என்ன கலை, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்ன வெண்ணிலா, என் ரூம்ல மட்டும் செவத்துக்கு வாய் இருந்திருந்தா ஏன் இப்படி அழறேன்னு கேட்டிருக்கோம். தண்ணிக்குள்ள மீன் அழற கதையா, 4 செவத்துக்குள்ள நான் அழற என் கதைய என் வீட்டுக்காரருக்கு தெரியாதா என்ன? ஆனா எதையுமே கண்டுக்காம கல்லு மாதிரி இருக்கிறது அவருக்கு பழகி போச்சு வெண்ணிலா. சரி, அதுக்காக நீ இப்படி உட்கார்ந்து அழுதா எல்லாம் சரியா போயிடுமா? நீ சொல்றது ஒரு வகையில சரிதான் வெண்ணிலா. இப்படி உட்கார்ந்து அழறது என் ஆற்றாமைதான் போக்குமே தவிர
எல்லாமே சரியாகணுங்கிற ஆசையில இல்ல. ஏன்னா இனிமேலாம் என் புருஷன் மனசு மாறுவாருன்னு இருந்த நம்பிக்கை முழுசா இன்னைக்கு அடியோட போயிடுச்சு. அப்படியெல்லாம் சொல்லாத கலை. ஏன் இப்படி? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும் வெண்ணிலா. கடவுள் மேல நம்பிக்கை வை, அன்பாயிரு, அதானே? அதெல்லாம் கல்லு மண்ணுக்கு கூட பொருந்தும். என் வீட்டுக்காரருக்கு பொருந்தவே பொருந்தாது. இப்படி ஈவு இறக்கம், மனசாட்சி, மனுஷத்தன்மை எதுவுமே இல்லாத ஆளையா நான் காதலிச்சேன். எப்படி இவனை நம்பி மோசம் போனேன்னு எனக்கே ஆத்திரம் வருது வெண்ணிலா. அழு கலை, நல்ல அழு. நீ அழறத தடுக்க போறதில்ல. உன் துக்கம் பூராவும் உன் கண்ணீர் வழியா கரைஞ்சு போகட்டும். நீ மட்டும் இல்ல, பொம்பளையா பிறந்தவங்க எல்லாருமே இப்படி அழுதுதான் தன்னை ஆத்திக்கணும். அழு கலை. இல்லைன்னா இந்த துக்கத்தை உள்ளுக்குள்ள புதைச்சு வைக்க வைக்க அது நம்மள பாதிச்சிரும். நீ வேணும் கலை. எங்களுக்கு, இந்த வீட்டுக்கு, எனக்கு நீ வேணும் கலை. இது ஒரு சுயநலம் தான். ஆனா அந்த சுயநலம் உன்னை காப்பாத்திரும் கலை. வெண்ணிலா, இங்க பாரு, ஏன் சோகம் என்னோட போகட்டும். பொன்மகள் அழப்போறா, நீ போ. நீ இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறத பாத்துக்கிட்டு என்னால எப்படி போய் நிம்மதியா படுக்க முடியும்? என்ன கலை பேசுற? பொன்மகள் அழுதா முத்துமாமா பார்த்து சமாதானப்படுத்துறோம். நான் இப்போ இந்த குழந்தைய சமாதானப்படுத்த போறேன். இது பாரு, பேச பேசதான் துக்கம் குறையும். உனக்கு என்னென்ன சொல்லணுமோ என்கிட்ட சொல்லு. பின்ன என்ன வெண்ணிலா, 100 ஏக்கர் நிலம், அதுவும் முத்து மாமா கஷ்டப்பட்டு வாங்கினது. அதை கொடுக்கணும்னு வந்தவர என் வீட்டுக்காரரு முத்தரசு மாமாவை எத்தனை அவமானப்படுத்தினாரு. நினைக்க நினைக்க மனசே ஆற மாட்டேங்குது வெண்ணிலா. அது மட்டுமா, கார்த்திக் ஜனனியும் சேர்ந்து நிலத்துல ஒரு மண்ணு கூட எனக்கு வேண்டான்னு எவ்வளவு பெருந்தன்மையா சொன்னாங்க. இது எதையுமே புரிஞ்சுக்காம அவங்களோட தியாகத்தை கொச்சப்படுத்தி பேசினாரே, அத நினைச்சுதான் வெண்ணிலா நான் அழறேனே. இப்படி எனக்காக உங்க எல்லாரையும் கவலையும் அவமானமும் பட வைக்கிறேனேங்கிற குற்ற உணர்ச்சியில தான் வெண்ணிலா நான் அழறேன். விடு கலை, அது எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரணுங்கிறது மட்டும்தான் இப்ப தேவை. இல்ல வெண்ணிலா, அது நடக்கவே நடக்காத கனவு. இனிமேலையும் அவரை பொறுத்துக்க என்னாலலாம் முடியாது. இன்னும் ஒரு தடவை அவர் இப்படி நடந்துக்கிட்டா அவர் எனக்கு வேண்டவே வேண்டாங்கிற முடிவுக்கு நான் தீவிரமா இருக்கேன் வெண்ணிலா. என்ன கலை உளர்ற? இல்ல வெண்ணிலா, உளறலாம் இல்ல, ரொம்ப யோசிச்சுதான் சொல்றேன். ஏன்னா நீ எப்படி உனக்கு நான் வேணும்னு யோசிக்கிறியோ அதே மாதிரிதான் நானும் யோசிக்கிறேன். எனக்கு நீ வேணும் வெண்ணிலா. முத்தரசு மாமா, ருத்ரா, உத்ரா, பொன்மகள், கார்த்தி, ஜனனி, சிம்ரன், கௌதம் எல்லாருமே வேணும். இப்படி எல்லாருக்காகவும் யோசிச்சுதான் நான் வேண்டான்னு சொல்றேன். அதனாலதான் இப்படி ஒரு முடி. என்ன திடீர்னு எல்லாம் ஒன்னா வரீங்க? தூங்கலையா? தூக்கம் வரல, நாங்களாம் கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தோம். நீங்க பேசுற சத்தம் கேட்டுச்சு, அதான் வந்தோம். என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, தூக்கம் வரலன்னு பேசிட்டு இருந்தோம். சரிங்க, எங்ககிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க.
அதுக்காக தூக்கம் வரல பேசிக்கிட்டு இருந்தோம்லாம் சொல்லாதீங்க. நீங்க 2 பேரும் சீரியஸா பேசிட்டு இருந்த சத்தமும் அழுகிற சத்தமும் கேட்டுதான் நாங்க அத்தனை பேரும் பதட்டமா வந்தோம். நீங்க என்னடான்னா கார்த்திக் சாரி கார்த்திக், கோவப்படாத. நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், சமாதானப்படுத்த வெண்ணிலா வந்தா. நான் தான் மனசு பொறுக்காம எல்லாத்தையும் அவகிட்ட கொட்டிட்டு இருந்தேன். அதோட நிறுத்தல. கலை ஒரு முடிவு எடுத்திருக்கா, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வெண்ணிலா அமைதியாயிரு. இப்போ வாயை திறந்து நீயா இதை பத்தி பேசிட்டியோ, என்னால எதுக்கு மேலேயும் அமைதியா இருக்க முடியாது. பேசாம இரு. கலைக்கு சின்ன மாமா கூட வாழ்றது பிடிக்கலையா? நாம யாரும் எதுவும் பண்ண வேணாமா? என்ன நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன கேள், நான் சொல்றேன். நாம இவளுக்காக அவமானப்படுறது மனசுக்கு கஷ்டமா இருக்கான். அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காளா இவ. என்ன நீ எதுக்காக இப்படி யோசிக்கிறீங்க? என்னையும் ஜனனியும் எடுத்துக்குங்க. கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ வேண்டாம், ஏன் அம்மாவே வேண்டான்னு உங்க கூட மட்டும்தான் உண்மையா பேசி பழகும். அதெல்லாம் தெரிஞ்சு நீங்க இப்படி பேசுறது எந்த விதத்துல நீ நியாயம்? வெண்ணிலா அன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது வேற எதுக்காகவும் இல்ல. நல்லவங்க பக்கம் இருக்கிறோம், நியாயத்தோட வழியில நடக்கிறோங்கிற மன திருப்திக்காக தான். என்ன விடுங்க, கௌதம் ஆகட்டும் சிம்ரன் ஆகட்டும் என்ன சொல்றாங்க நீங்களே கேளுங்க. ஆமாக்கா, சத்தியமா சொல்றேன், நீங்களும் வெண்ணிலா அண்ணியும் எந்த குறையும் இல்லாம குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும். ஆமாக்கா, மனசார சொல்றேன். எனக்கு மட்டும் இல்ல, இங்க எல்லாருக்கும் அதான் வேணும். அதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கோம். பாத்தீங்களா, இப்படி நாங்க எல்லாரும் அந்த விஷயத்தை பத்தி பாசிட்டிவா யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நீ நிலத்தை அண்ணன் மருதண்ண பேர்ல எழுதி வைக்கணும்னு யோசிச்சது எதுக்காக? வீட்லயே எல்லாரும் சேர்ந்து மருதண்ணனுக்கு எதிராக நாடகத்தை நடத்தினது எதுக்காக? சத்தியமா உங்களுக்காக தான். உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் மட்டும்தான். அந்த ஸ்வேதா சரியான விஷம். அவ கூட பழகி பழகி நம்ம மருதண்ண மனசும் விஷமா மாறிடுச்சு. இப்படி வருஷ கணக்குல நடந்த விஷயத்த நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் நாள் கணக்குல மாத்திர முடியுமா என்ன? கண்டிப்பா அப்படி பொறுமையா இருந்துதான் மாத்த முடியும், வேற வழியே இல்ல. இல்ல கார்த்திக், நம்ம எல்லாரும் விடு. முத்தரசு மாமா எவ்வளவு மதிப்பு மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரும் எனக்காக அவமானப்படணுமா? சத்தியமா அதை என்னால பொறுத்துக்கவே முடியல. இத பாரு கலை, இனிமே நீ இப்படி எல்லாம் பேசவே கூடாது. முத்து மாமா உள்ளுக்குள்ள வருத்தப்படதான் செய்யுது. சின்ன மாமா பிரச்சனையால ஏதோ கணக்கு வழக்குல கோட்டை விட்டுட்டோன்னு ஆடிட்டர் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்துச்சு. நான் போனதுமே டக்குன்னு பேச்ச மாத்திருச்சு. சூளையில கூட அட்வான்ஸ் வாங்கின ஆர்டரை அனுப்பாம விட்டுட்டு அதை முத்து மாமா மறைச்சாலும் மேஸ்திரி என்கிட்ட போன்ல தெரியாம உளறிட்டாரு. எனக்கு தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேன், அது உன்கிட்ட சொல்லுவேன்னு முத்து மாமா மறைக்குது. ஆனா இது அத்தனையுமே யாருக்காகன்னு தயவு செஞ்சு யோசிச்சு பாரு கலை.